Shalom and good evening to those who have joined our monthly Bible study. ஷாலோம் உங்கள் யாவருக்கும் மாலை வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இது நம்முடைய தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற மாதத்தோட வேத ஆராய்ச்சி. Starting from last week, we are going to cover 12 weeks on the book of James with different topics to help us understand the book. போன வாரம் துவங்கினதுலேருந்து நாம் என்ன செய்ய போகிறோம்னா தொடர்ச்சியாக 12 வாரமாக எடுத்து 12 வாரங்களை எடுத்து இப்படியாக யாக்கோப்புடைய நிருபத்தை நாம் ஆராய போகிறோம், இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்வதற்கு. I would like to take this time to thank Pastor Arnold for the opportunity given to teach the Word of God. அது மட்டுமல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இடத்தில் போதித்த நம்முடைய தலைமை போதகராகிய ரெவரண்ட் ஆனல்ட் ராஜுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். Last week, Pastor Matthias taught us profoundly about the introduction of the book of James. போன வாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த அறிமுகத்தை நம்ம அப்படியாக துவங்கினோம், நான் தான் சொல்லிக் கொடுத்தேன். But today I will be covering the book of James, chapter 1, from verses 2 to 12, under the title Overcoming Trials. ஆனாலும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா யாக்கோப் முதல் அதிகாரம் 2-12 வசனத்திற்குள்ளாக எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வசனத்திற்குள்ளாக நான் உங்களிடத்தில் போதிக்க வந்திருக்கிறேன். இன்றைக்குள்ள தலைப்பு என்னவென்று சொன்னால் சோதனைகளை மேற்கொள்வது. The epistle of James is one of the most instructive writings in the New Testament. புதிய ஏற்பாடை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யாக்கோப்புடைய புத்தகத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப அருமையான ஒரு எழுத்தாக காணப்படுகிறது. It provides an excellent overview of the practical responsibilities of all believers and is mostly focused on correcting specific errors that were then introduced among Jewish Christians. அதாவது இந்த நிருபத்தில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நாம் எப்படி ஒரு கிறிஸ்துவனாக நம் நடைமுறை வாழ்க்கையை வாழ்வது அப்படின்னு மட்டுமல்லாமல் நாம் அந்த காரியத்தை பொறுப்போடு எப்படி வாழ்வது அந்த காரியத்தையும் பார்ப்போம். அதே வேளையில் நம் வாழ்க்கையில் இருக்கிற தப்புகள் மீறுதல்களை இந்த காரியங்களை நாம் எப்படி கண்டுபிடிப்பது என்று சொல்லி இந்த நிருபமானது குறிப்பாக யூதர்கள், அதாவது கிறிஸ்துவலாய் மாறின யூதர்கள் மத்தியில் அப்படியாக போய்கொண்டிருந்தது பரவலாக. Now we're going to look into the context and background. இப்பொழுது இதோடைய பின்னணி இந்த நிருபத்துடைய பின்னணி கொஞ்சம் கவனிப்போம். The author of the books is James the Just, the half brother of Jesus, leader of the Jerusalem church. இந்த நிருபத்தை எழுதினவர் நீதிமான் ஆகிய யாக்கோப். அவர் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சகோதரர். அது மட்டுமல்லாமல் எருசலேம் சபையில் முதல் நூற்றாண்டு சபையில் இப்படியாக ஒரு முக்கிய தலைவராய் வாழ்ந்து வந்தவர். And the audience of his writings were to the early Jewish Christians scattered among the nations. அவர் எழுதியிருக்கிற நபர்கள் யார் என்று சொன்னால் யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டிருந்தது. இது அதாவது தேசத்தை முழுவதும் பரவி இருக்கிற யூத கிறிஸ்தவர்கள். And at that time many were facing persecution, poverty and trials. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உபத்திரமும் குறைவும் மற்றும் சோதனைகளும் இப்படியா கடந்து போய் கொண்டிருந்தார்கள். Now the objective of this lesson is to understand the purpose of trials, the need for wisdom, the danger of double-mindedness, the right perspective on wealth, and the reward for perseverance. இன்றைக்குள்ள தலைப்பு அல்லது இன்றைக்குள்ள இந்த வேத ஆராய்ச்சியுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் உபத்திரத்தை நம் சோதனைகளுடைய காரணங்கள் அல்லது அதனுடைய நோக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். ஏன் நமக்கு இந்த விஸ்டம் ஞானம் தேவைப்படுகிறது, அது மட்டுமல்லாமல் ஐஸ்வர்யத்தை குறித்து இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்க்க போகிறோம். அது மட்டுமல்லாமல் நமக்கு பலன் உண்டு, நாம் அப்படியாக தொடர்ச்சியாய் நாம் போனால் நமக்கு பலன் உண்டு சொல்லி அதையும் பார்க்க போகிறோம். There are 4 key themes from James chapter 1 verses 2 to 12. அதாவது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யாக்கோப் முதல் அதிகாரம் 2-12 வசனத்தை வரை வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல 4 நோக்கங்கள் இருக்கிறது. அந்த 4 நோக்கங்களை நாம் பார்க்க போகிறோம். The verses 2 and 4 will cover about joy in trials. 2-4 வசனம் வரையிலும் சோதனையில் சந்தோஷம் அடைவது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். Verses 5-8 asking for wisdom from God. 5-8 வசனம் வரையிலும் ஞானத்தை கேளுங்கள் என்று சொல்லி அதன்படியாக நாம் பார்க்க போகிறோம். What is number 3 verses 9-11, what is God's perspective about rich and poor?
நான் 9லிருந்து 11ஆம் வசனம் வரையிலும் உயர்வு தாழ்வு என்று சொல்லி அதனுடைய பாகுபாடு என்ன நடக்குதுன்னு சொல்லி அதை பார்க்க போகிறோம். And the fourthly, verse 12, reward for perseverance. நான்காவதாக விடாமுயற்சியின் பலனை குறித்து நாம் கவனிக்க போகிறோம். So let's look into the first key theme, which is joy in trials. முதல் காரியத்தை நாங்கள் பார்ப்போமாக சோதனையில் சந்தோஷம் அடைவது என்று சொல்லி இது நாம் கவனிக்க பார்க்க போகிறோம். Let's read James chapter 1 verses 2 till 4. வாசிக்கப்போமாக யாக்கோபு முதல் அதிகாரம் 2லிருந்து 4ஆம் வசனம் வரையில் நாம் வாசிக்கப்போமாக. James chapter 1 verses 2 to 4. My brethren, count it all joy when you fall into various trials, knowing that the testing of your faith produces patience. But let patience have its perfect work, that you may be perfect and complete, lacking nothing. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிருபையை செய்ய கடவுது. ஆமென். Amen. James addresses a fundamental question of Christian discipleship. கிறிஸ்துவத்துடைய அதாவது டிசைபிள்ஷிப்ல இந்த ஒரு தலைமைத்துவத்தில் பார்க்கும்பொழுது யாக்கோப் ஒரு முக்கியமான கேள்வியை கையாளுகிறார். How do we endure trials faithfully? நாம் எப்படி சோதனைகளை இந்த காரியத்தை உண்மையாகவே நாம் எப்படியாக வாழ்வது? While it's true that some Christians leave the faith due to tribulations and trials, but to say a great number leaving Christianity is an oversimplification. அநேகர் இப்படி கிறிஸ்துவரை பார்த்துன்னு சொன்னால் தங்களுடைய விசுவாசத்தை இந்த சோதனை காலத்தினால் வரும்பொழுது துன்பத்தின் காலம் வரும்பொழுது அவரை விட்டு விடுகிறார்கள். ஆனாலும் இன்னும் அதிகமான பேர்கள் இப்படியாக இந்த காரியத்தை அவர்கள் இலகுவாக எண்ணுவதனால தான் அதிக பேர்கள் இந்த காரியத்தை அவர்கள் விசுவாசத்தை விட்டு விடுகிறார்கள். Many Christians face hardships and remain steadfast. அநேக கிறிஸ்துவர்களை பார்க்கும்போது கடுமையின் மத்தியில் அவர் நடந்து போனாலும் உறுதியாய் நிற்பதை நாம் பார்க்க முடியும். The reasons for leaving are diverse and varies, including it could be disillusionment. Some individuals may have entered the faith with unrealistic expectations, and it will lead to disappointment, and eventually they will leave the faith. அதாவது அவர்கள் ஏன் இப்படியாக கிறிஸ்துவோட விசுவாசத்தை விட்டு விடுகிறார் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளாக ஒரு எண்ணங்கள் இருக்கும். இப்படி என்று சொன்னால் கிறிஸ்துவத்துக்குள் வந்தால் நாம் நல்லா இருப்போம் என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக இப்படியாக ஒரு பிரம்மை ஒரு எண்ணமாக இருக்கலாம். அவர்களை எதிர்பார்க்காம இருக்கலாம். இந்த சோதனை காலம் நமக்குன்னு சோதனை ஏற்படும், நமக்குன்னு துன்பங்கள் ஏற்படும் என்று சொல்லி அந்த எதிர்பார்க்காம இருக்கலாம். அது வரும் பொழுது அவர்கள் அதை கொண்டு என்ன செய்கிறார்கள், அது வந்துருச்சு என்று சொல்லி வெக்கமடைந்து அல்லது அதை கொண்டு வெறுப்படைந்து அவர்கள் விசுவாசத்தை விட்டு விடுகிறார்கள். Secondly, it could be lack of understanding about the Christian life. இரண்டாவதாக கிறிஸ்தவத்துடைய ஜீவியத்தை குறித்ததான அந்த புரிதல் அவர்களுக்கு சரியாம இல்லாம இருக்கலாம். And differing interpretation of scripture. அடுத்ததாக பார்க்கும் பொழுது அவர்கள் வேத வாக்கியத்தை வேற மாதிரி அந்த வாக்கியத்தை அவர்கள் எண்ணியிருக்கலாம். That is why it is important for you and me to study this passage, which teaches that trials are not meaningless. They are God's instruments for growth, maturity, and eternal reward. அதனால தான் இப்படிப்பட்ட வேத ஆராய்ச்சி நாங்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் இது நமக்கு ஒண்ணுமே இல்லாம ஆக்காம அப்படியாக இல்லாமல் நமக்கு கிறிஸ்துவத்தை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் வாழ்வதற்கும் வளருவதற்கும் முதிர்ச்சி அடைவதற்கும் அதே நேரத்தில் நித்திய பலனை பெறுவதற்கும் நாம் இந்த காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். Now the author James considered trials as unavoidable events. யாக்கோப் அவர் எப்படி எண்ணுகிறார் என்று சொன்னால் இந்த சோதனை காலம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சம்பவமாக இருக்க ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில். Now observe, he said when, not if you fall into various trials. இங்க நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் வேன் அப்படின்னு சொன்னால் இங்க தமிழ்ல நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது அப்படின்னு சொல்லும் பொழுது அகப்பட்டீர்கள்டா அப்படி சொல்ல அகப்பட போது என்று சொல்லும் பொழுது இது வரும் அப்படின்னு சொல்லி யாக்கோப் அவர் எதிர்பார்க்கிறார். Now the word translated trials means the act of undergoing testing, signifies affliction, persecution or trial of any kind that can
strengthen your faith if endured faithfully, or make you to give up or sin if responded wrongly. இந்த இந்த சோதனை என்று சொல்லுகிற வார்த்தையானது அதோடைய அர்த்தத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் ஒரு சோதனை காலத்திற்குள்ளாக, அல்லது அது எப்படி என்று சொன்னால், நாம் சோதிக்கப்படுகிறோம். அந்த சோதிப்பின் வாயிலாக நம்முடைய விசுவாசமானது அந்த இடத்துல பலப்படுகிறது. நாம் சரியாக உண்மையாக இருக்க முடியும் சொன்னால் நம்முடைய விசுவாசமானது பலப்படும். அல்லாவிட்டால் நாம் விட்டு விடுவோம், இல்லை தொடர்ச்சியான பாவங்கள் செய்ய நாம் ஆரம்பிப்போம். James said, when you fall into various trials, here are types of trials James likely includes. இங்க பார்க்கும் பொழுது எத்தனை விதமான சோதனைகள் சொல்லி யாக்கோப் இப்படியாக சொல்லியிருக்கிறார். விதமான சோதனைகள் உண்டு. It could be personal struggles, like anxiety, depression, self-doubt, loneliness, emotional battles or spiritual dryness. தனிப்பட்ட போராட்டங்கள், அழுத்தங்கள், சந்தேகங்கள், தனியாக இருக்கிற ஒரு உணர்வு, அல்லது நம்முடைய உணர்ச்சி பூர்வமாக நடக்கிற சில போராட்டங்கள், அல்லது ஆவிக்குரிய காய்ந்த நிலையில் இருப்பவர்கள். It can be persecution or opposition for faith. You are being mocked, rejected, or mistreated for following Christ. நாம் உபத்திரவம் பண்ணப்படலாம், அல்லது நம்முடைய விசுவாசத்திற்கு அவர் யாராவது எதிர்த்து நிற்கலாம், நம்மளை கேலி செய்யலாம், நம்மளை அப்படியாக விட்டு, அதாவது நம்மளை ஒதுக்கி இருக்கலாம், அல்லது நம்மளை எப்படி நம்ம கிறிஸ்துவை பின்தொடர்றதுனால நம்மளை அப்படியாக துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கலாம். Or cultural pressure to compromise our beliefs. அல்லது இப்படியாக நம்ம சுற்றி இருக்கிற சில பழக்க வழக்கங்களை பார்க்கும் பொழுது நாம் அதுக்கு ஒத்து போகாமல் இருக்கும் பொழுது நம்மளை அழுத்தத்திற்குள்ளாக அவர்கள் அனுப்பலாம். Thirdly, it could be suffering and loss of a loved one, a job, or instability, financial hardship, illness, and can be pain. மூன்றாவதாக இப்படியாக ஒரு அவதி. என்ன அவதி என்று சொன்னால், நம்ம ஒரு சில காரியங்கள் அல்லது சில பேறுகளை இழக்கும் பொழுது, நம்முடைய வேலைகளை இழக்கும் பொழுது, நம்முடைய பலன்களை இழக்கும் பொழுது, நம்முடைய பணம் நிதியை நாம் இழக்கும் பொழுது, பல காரியத்துக்குள்ளாக ஒரு நெருக்கடிக்குள்ளாக போகும் பொழுது, வியாதி வரும் பொழுது, வாழ்க்கையில் வலிகள் வரும் பொழுது, இது எல்லாம் இப்படியாக சோதனைக்குள்ளாக அகப்படலாம். Fourthly, temptation to sin. These are internal trials, a battle of the heart, or being tested in areas like pride, lust, anger, or envy. நான்காவதா பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் அப்படியாக பாவம் செய்ய தூண்டப்படுவோம். இது என்ன பண்ண, உள்ளுக்குள்ள ஆவியின் மனுஷனுடைய ஒரு போராட்டமாக, இருதயத்துடைய ஒரு போராட்டமாக இருக்கிறது. சில இடத்துல எப்படிப்பட்ட சோதனை வரும் என்று சொன்னால், பெருமைகள், அல்லது நமக்கு இச்சை, கோபம், பொறாமைகள் என்று சொல்லுகிற இப்படிப்பட்ட பாவங்கள் நமக்குள்ளாக தூண்டப்படலாம். And lastly, life disappointments, door closing, plans failing, setbacks, unanswered prayers, or waiting on God's timing. கடைசியாக பார்த்தீங்க என்று சொன்னால், இப்படியாக வாழ்க்கையில சில ஏமாற்றங்கள் என்று சொல்லும் பொழுது சில வாசல்கள் மூடப்பட்டிருக்கலாம். நாம் போட்ட திட்டங்கள் அப்படியாக அந்த காரியங்கள் திட்டத்தின் வழியாக போகாமல் இருக்கலாம், அல்லது நமக்கு ஜெபம் பண்ணியும் நமக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்காம இருக்கலாம். தேவனுடைய காலத்திற்கு காத்திருக்க நமக்கு அதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் சோதனைக்குள்ளாக அகப்படலாம். Even Jesus said about troubles and trials that we will face in this world in John chapter 16 verse 33. யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நம்ம எப்படியாக வாழ்வோம் என்று சொல்லி இதுக்கு முன்பாக நம்ம சொல்லி இருக்கிறார். Can we read this verse? அந்த வசனத்தை நாம் வாசிப்போமாக. 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். I have told you these things so that in me you may have peace. In this world you will have trouble, but take heart, we overcome the world. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். Amen. In this verse, Jesus is being very clear and honest about the reality of trials and suffering in the life of a believer. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நமக்கு உபத்திரம் உண்டு, நமக்கு இந்த இடத்துல இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். Jesus doesn't say you might have trouble, but he says you will have trouble.
இயேசு இப்படியாக சொல்லவில்லை, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் வந்தால் அப்படின்னு சொல்லவில்லை. இயேசு இப்படியாகவே சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. Jesus was preparing his disciples and us to expect trials and suffering and not be surprised by it. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களும் சரி நம்மையும் சரி நமக்கு உபத்திரம் உண்டு என்று சொல்லி நம்முடைய இருதயத்தை அல்லது நம்முடைய சிந்தையை நம்ம வாழ்க்கையை தயார்படுத்துகிறார். Now we may ask, who allows trials in our life? நாம் கேட்கலாம், யார் நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உபத்திரங்கள் அல்லது சோதனைகளை அனுமதிப்பது? Now God is sovereign, meaning nothing happens outside his control. ஆண்டவரை பார்க்கும்போது அவர் சர்வவல்ல தேவனாக இருக்கிறார், எல்லாம் அறிந்த தேவனாக இருக்கிறார், எல்லாம் காக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படின்னு சொன்னால் அவர் தாண்டி எதுவும் நடக்காது, எதுவும் முடியாது. He may allow, send or use trials for his good purposes, including our spiritual growth. ஆண்டவர் ஒரு காலகட்டத்தில் நம் வாழ்க்கையில் ஒரு விதமான சோதனைகளோ அல்லது உபத்திரங்களோ நம் வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கலாம் என்று சொன்னால் நல்ல காரணத்துக்காக, நல்ல நோக்கத்துக்காக, அதில் ஒன்றுதான் நம் ஆவிக்குரிய ரீதியில் வளருவதற்காக அதை அனுமதிக்கலாம். But God, he never gives trials to make us sin. ஆனாலும் ஆண்டவர் எப்போதும் நாம் பாவம் செய்ய தூண்டுவது செய்வதில்லை. God does not tempt or lead anyone to sin. ஆண்டவர் பாவத்தில் சோதிப்பது அல்லது நம்மை பாவம் செய்ய தூண்டுவதில்லை. To confirm it, let's read James chapter 1 verse 13. இந்த காரியத்தை நாம் இப்படியாக உறுதியாய் சொல்வதற்கு யாக்கோபு முதல் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போமாக. Let no one say when he is tempted, I am being tempted by God. For God cannot be tempted with evil, and he himself tempts no one. He may allow us to be tested, but he does not entice us to sin. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. So let us be assured today, God, he never gives trials to make us sin, or he does not tempt or lead anyone to sin. ஸோ ஆதலால் நம்ம இப்படியாக நம் சோதிக்கப்படும் பொழுது ஆண்டவர் நம் பாவம் செய்வதற்கோ அல்லது பாவம் செய்ய தூண்டுவதற்கோ அவர் அந்த இடத்தில் அல்ல, நம் பாவத்தை செய்வதற்கு சோதிக்க மாட்டார். Now Satan can be the source of trials and temptations. Example, in the life of Job. சாத்தானை பார்க்கும் பொழுது அவனும் இப்படிப்பட்ட சோதனையாக இருக்கட்டும் அல்லது நமக்கு இந்த மாதிரியான சில காரியங்கள் அவனும் கொண்டு வர ஒரு நபராக இருக்கிறான். உதாரணத்துக்கு யோபின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது Satan afflicted Job, but only with God's permission. இங்க பார்க்கும்போது யோபை இப்படியாக சத்ருவானவன் அவன் இப்படியாக அடித்தான், ஆனாலும் கர்த்தர் அனுமதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். Sometimes trials can come from living in this broken and fallen world. சில நேரத்தில் இப்படியாக சோதனை காலமானது இந்த மாதிரியான உடைந்து போன அல்லது விழுந்து போன உலகத்தில் வரலாம். Some trials come from our own choices. If we make sinful or unwise decisions, we may face consequences. சில சோதனைகளை பார்க்கும் பொழுது நம்மளுடைய தீர்மானத்தின் வழியாகவே வரலாம். அதே நேரத்தில் நாம் சில பாவங்களை செய்யும் பொழுது சில சரியில்லாத தீர்மானங்களை செய்யும் பொழுது அதுக்குண்டான முடிவை நாம் காண முடியும். Now God can use these consequences as a discipline and teaching, not to destroy us but to lead us back to him. ஆண்டவர் இப்படிப்பட்ட விளைவுகள் எதற்கு சொல்லி தருவார் என்று சொன்னால் நம்மை அழிப்பதற்கு அல்ல, ஆனால் நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை ஒழுக்கமாய் இருப்பதற்கும் அதே நேரத்தில் அவரிடத்தில் மறுபடியும் ஓடி வருவதற்கும் தேவன் சில விளைவுகள் நம் வாழ்க்கையில கொண்டு வருவார். So how should a Christian respond when they are going through many and different kinds of trials? ஆதலால் ஒரு கிறிஸ்துவன் இப்படியாக பலவிதமான சோதனைக்குள்ளாக அகப்படும் பொழுது ஒரு கிறிஸ்துவன் அவன் எப்படி அந்த சோதனைக்கு பதில் கொடுப்பது அல்லது அவன் வாழ்க்கையின் பதில் ஆக எப்படி இருக்க வேண்டும்? Verse 2 says, count it all joy. Let's go back to the book of James. Verse 2 says, count it all joy. James tells believers to see trials as joy. இங்க பார்க்கும் பொழுது
இங்க தமிழ்ல 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ அதனால் யாக்கோப் தன்னுடைய எழுதுகிற இடத்தில் அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட சோதனைக்குள்ளாக நீங்கள் அகப்படும் பொழுது அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். Now, to read about this, to hear this, it feels very unnatural because our normal response to hardship is frustration or sadness. அதாவது இதை வாசிக்கும் பொழுது நமக்கு அது இந்த காரியமானது இது எப்படி நடக்கும், நம் எப்படி இந்த காரியத்தை சந்தோஷமாக எண்ண முடியும் என்று சொல்லி யோசிக்கலாம். என்று சொன்னால் நாம் வாழ்க்கையில் சில சோதனைகள் வரும் பொழுது நாம் ஒன்று கவலையாக அல்லது வெறுப்பாக தான் நாம் மாற துவங்குவோம். His readers were likely poor and facing persecution, but he says all kinds of trials should be viewed this way. இங்க பார்க்கும் பொழுது அந்த நிருபத்தை வாசிக்கிறவர்கள் ஒருவேளை அவங்க வாழ்க்கையில குறைவுள்ளவர்களாக இருக்கலாம் அல்லது சில சோதனைகளை இப்படியாக அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் இப்படிப்பட்ட இந்த எல்லா சோதனைகளுக்கும் நாம் இப்படிதான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோப் சொல்லுகிறார். He doesn't mean we should feel happy about suffering. Instead, we should choose to call trials joyful because of what they can produce in us. அதாவது நம் வாழ்க்கையில சோதனை உண்டாகும் பொழுது அதை குறித்து நாம் சோதனை வருது சந்தோஷப்படும் என்று அப்படியாக எண்ணாமல் அது வருகிறது, அது மிகுந்த சந்தோஷோட நாம் என்ன வேண்டும் என்று சொன்னால் அது நமக்குள்ளாக ஒரு சில காரியங்களை வளர பண்ணுகிறது. Count it all joy. The word count is used in some translations instead of consider. அதாவது அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இந்த வார்த்தை எண்ணுங்கள் என்று சொல்லும் பொழுது இன்னொரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த காரியத்தை யோசித்து பார்க்க வேண்டும். This is from the Greek word hagasaste, which is an accounting term. அதாவது இது கிரேக்க மொழியில ஹெகாஸ்டிஸ் என்று சொல்வார்கள். அப்படின்ற இந்த கணக்கு கருத்து கின்றது பார்க்கிறோம். The word relates to organizing or collecting things. இந்த வார்த்தையானது எதை குறித்து பேசுகிறது சொன்னால் ஒரு காரியத்தை ஒழுங்குபடுத்துவது அல்லது நம்ம அதை எடுத்துக்கொள்வது. So James uses the word count, which it's like adding something to your life's deposit column instead of treating it as a loss. அதாவது யாக்கோப் இதை எப்படி பார்க்கிறான்னு சொன்னால் இந்த எண்ணுங்கள் என்று சொல்லும் பொழுது இது உங்க வாழ்க்கைக்கு ஒரு எப்படி என்று சொன்னால் ஒரு முதலீடு மாதிரி நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். இது என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு முதலீடாக நான் எடுத்துக்கிறேன் என்று சொன்னால் என் வாழ்க்கைக்கு இது என்ன ஒரு நன்மையை கொண்டு வர போகிறது. So he's not talking about feeling instantly happy when bad things happen, but about how we classify those moments when looking at our life overall. அதனால் அவர் இந்த காரியங்கள் சோதனை வரும் பொழுது அதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி அப்படியாக பேசாமல் ஆனாலும் அதை குறித்து இப்படி எண்ணுங்கள், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொன்னால் இது நமக்கு நன்மைகளை கொண்டு வருவதாக இருக்கிறது. Church, we can't always control what happens to us. சபையே நம் வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது சொல்லி அதை நாம் கையாள முடியாது. But we can choose how we think about it. ஆனாலும் அதை குறித்து நாம் எப்படி எண்ணுகிறோம் என்று சொல்லி தீர்மானிக்க முடியும். For an instant we can say this is terrible, my life is ruined, or we can say this is hard but I will grow stronger, God can use this for my good, and that's word joy even if it hurts right now. உதாரணத்துக்கு நாம் இப்படியாக கூட சொல்லலாம், இது ரொம்ப மோசமா இருக்கு என் வாழ்க்கையே போயிடுச்சு இப்படியும் சொல்லலாம். ஆனாலும் இன்னொரு வாக்கியத்தை படுத்த இது ரொம்ப கடினமாக தான் இருக்கிறது ஆனால் நான் இன்னும் பலமாய் வளருவேன், ஆண்டவர் என்னுடைய நன்மைக்காகவே இது அனுமதித்திருக்கிறார், எனக்கு இதை கொண்டு மகிழ்ச்சி ஊட்டுவதற்கு இந்த காரியமானது எனக்கு பின்னே எனக்கு இது பயன்படும், ஆனால் இப்பொழுது இது வழியாக இருந்தாலும் பின்னே இது எனக்கு பயன்படும். I like it when my husband encourages me sometimes. He says that when you are going through some hard time, how do you look at the problems? Are you looking at it as a victim, or are you looking at yourself as a student to this problem? நான் என்னுடைய மனைவிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் வாழ்க்கையில் ஒரு சில நெருக்கடி வரும் பொழுது இந்த காரியத்தை நாம் எப்படி எந்த பார்வையில் நாம் பார்க்கிறோம், நாம் அப்படியாக நான் வந்து ஒரு விக்டமாக நான் இதில் பாதிக்கப்பட்டேன் என்று சொல்லி அப்படியாக பார்க்கிறோமா அல்லது இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அப்படியாக நாம் பார்க்கிறோமா? Now
there's a commentary from ESV expository Robert L. Plummer. He said that trials are occasions for intense joy, not because of their nature, but because they demonstrate God's sovereign work and guarantee his ultimate purpose. ரோபர்ட் எல் பிளம்மர் இப்படியாக அவர் சொன்ன, அவர் யார், ஏஎஸ்வியுடைய எக்ஸ்போசிட்டரியோட கமெண்ட்ரி எழுதினவர். அவர் சொன்ன ஒரு காரியம் என்று சொன்னால், நம்ம வாழ்க்கையில் சோதனைகள் வரும்பொழுது இதுவே நமக்கு மகிழ்ச்சி ஊட்டுகிறதாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், அந்த சோதனை காலத்துக்காக அல்ல, ஆனாலும் அந்த சோதனையின் காலத்தின் நடுவில் கர்த்தருடைய ஆளுகைத்துவத்தையும் அதே நேரத்தில் அவருடைய நோக்கத்தையும் அந்த இடத்துல அவர் நிறைவேற்றுகிறார், அவர் பலனோடு நம்ம வாழ்க்கையில வழி நடத்துகிறார் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. I am sure that if I open the floor for you all to testify about how God worked during your trials, I can say many of you all can testify saying that how God actually worked during your time of trials. கண்டிப்பாக இந்த இடத்தில் இப்படியாக நான் உங்களை பேச சொன்னால், உங்களை பேசுறதுக்கு ஒரு நேரத்தை கொடுத்தால் நீங்களும் சொல்லலாம், உங்களுடைய வாழ்க்கையில் சோதனை காலத்தில் எப்படி தேவன் உங்களை வழிநடத்தி வந்து உங்க வாழ்க்கையில் இப்படியாக ஒரு முதிர்ச்சியை கொண்டு வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தார் என்று சொல்லி நீங்களும் சாட்சியாய் நிற்க முடியும். Now, another commentator say, rejoicing in trials does not mean denying pain. இன்னொரு கமெண்டேட்டர் சொன்ன ஒரு காரியம் என்று சொன்னால், நம் சோதனை காலத்தில் நம் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது எனக்குள்ளாக வலி இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. I'm sure that we all will go through pain when we are going through in trials. கண்டிப்பாக நம்ம சோதனை காலத்துக்குள்ளாக கடந்து போகும் பொழுது நம் எல்லாருக்கும் ஒரு வலி உண்டு. So rejoicing in trials does not mean we are denying the pain that we are going through. சந்தோஷமா இருக்கிறதுனால நமக்குள்ளாக வலி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம மறுதலிக்கிறது அல்ல. And we are not called to dump our emotions under a facet of faith. அதாவது நம்முடைய உணர்ச்சியை இப்படியாக தூக்கி போட்டு, அதாவது விசுவாசம் என்று சொல்லும் முகப்பில் நம்ம அந்த உணர்ச்சிகளை தூக்கி போட்டு நம் நடிக்கிறது அல்ல. Facade of faith, a false outward appearance. அது என்னவென்று சொன்னால், நாம் அது ஒரு நடிக்கிற காரியமாய் மாறிவிடும். Instead, there's a healthy tension. Like Paul could be sorrowful because of the trials and suffering that he went through, but yet he was always rejoicing. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆரோக்கியமான ஒரு காரியம். பவுல் இந்த இடத்துல அவருக்கு எத்தனை நெருக்கடி வரும் பொழுது அவர் சந்தோஷமாக தான் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. Now that brings us to the next question. Why would God want us to respond to trials in this way? இது நம்முடைய அடுத்த கேள்விக்கு கொண்டு வருகிறது. ஏன் தேவன் நம்மளை இப்படியாகவே நம்மளை அதாவது என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் கேட்கலாம். Now the next two verses will answer that question, but let's read verse 3 for now. Okay, மூன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போமாக. Knowing that the testing of your faith produces patience, but let patience have its perfect work, that you may be perfect and complete, lacking nothing. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். Amen. Now the Greek term for patience is hupomone. பொறுமை என்று சொல்லும் பொழுது அது கிரேக்க மொழியில ஹுப்பமோனே என்று சொல்லுவார்கள். Now the word hupo means under and meno to remain abide. ஹுப்போ என்று சொல்லும் பொழுது கீழாக, மெனோ என்று சொல்லும் பொழுது நாம் காத்திருப்பது. This conveys the idea of remaining under pressure or hardship. இது எந்த காரியத்தை வலியுறுத்துகிறது சொன்னால், அழுத்தத்தின் நேரத்தில் கூட நாம் காத்திருப்பது. So here it describes the character trait of someone who doesn't waver from their purpose of faith despite trials and suffering. ஸோ இங்கே பார்க்கும் பொழுது ஒருவருடைய அந்த குணாதிசையை பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் சோதனைகள் கடுமைகள் வந்தால் கூட அவர்களுடைய நோக்கமும் விசுவாசமும் அப்படியாக தான் அசையாமல் நிற்கும். And it's an active endurance, not a passive endurance. You are actively all the time being going through endurance. அதாவது செயலற்ற அல்ல,
செயலோடு ஒரு விசுவாசமாக இருக்கும். செயலோடு ஒரு தொடர்ச்சியாய் ஓடுகிற காரியமாக, செயலற்ற காரியமாக இருக்காது. So we as Christians, when facing rejection, illness, or financial pressure or personal loss, let's remind ourselves that we should have the frame of mind which endures and it produces patience. அதாவது நம் வாழ்க்கையில ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிற நம் வாழ்க்கையில ஒரு 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 சில ஒதுக்குற ஒரு காலம் வரும்பொழுது, அல்லது அது நம் வாழ்க்கையில வியாதிகள் வரும்பொழுது, பண நெருக்கடி வரும்பொழுது, அல்லது ஏதாவது ஒரு இலக்கம் பொழுது நம்மளே அப்படியாக நினைவுபூர்வமாக நமக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கிறது, நம்முடைய சிந்தையில ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. நம் தொடர்ச்சியாக விடாமுயற்சியாக ஓடும் பொழுது நமக்குள்ளாக அந்த பொறுமை அது கொண்டு வருகிறது. So in verse 3, James explained why, because trials test our faith. இந்த 3வது வசனத்துல யாக்கோபு சொல்லுகிறார், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்க வேண்டும் அறிந்து என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Faith means trusting God, relying on Him and believing He is with us. விசுவாசம் என்று சொல்லும் பொழுது தேவன் மேலாக சார்ந்திருப்பது, அவர் நமக்காக வாதாடுவார் என்று சொல்லி நாம் விசுவாசிப்பது. Trials force us into moments where things don't go as planned and we can't see the outcome. அதாவது நம் வாழ்க்கையில சில சோதனைகள் வரும் பொழுது நாம் திட்டமிட்டபடியாகவே அது போகாத ஒரு காரியமாக இருக்கும் பொழுது அதுவே நமக்கு அந்த சோதனை காலம் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். At that point we face a choice: either turn away from God because life is hard, or turn to Him and trust Him more deeply. அதாவது அந்த காலகட்டம், அந்த இடத்துக்கு நாம் வரும் பொழுது நம்ம ஒரு சில தீர்மானத்திற்குள்ளாக நாம் வரும். ஒன்று, நம் தேவனை விட்டு ஓடுவது, அல்லது ஏன் ஓடுகிறோம் சொன்னா வாழ்க்கையானது ரொம்ப கடுமையாக இருக்கிறது, அல்லது தேவனிடத்தில் நாம் திரும்பி அவரை இன்னும் அதிகமாய் ஆழமாய் நம்புவது. So when we choose to trust God, He strengthens us, our endurance and the ability to keep trusting even when problems continue to grow. நாம் தேவனை தேர்ந்தெடுக்கும் பொழுது, அவர்தான் நான் விசுவாசிப்பேன் தேர்ந்தெடுக்கும் பொழுது தேவனை அவர் என்ன செய்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாமல் நாம் தொடர்ந்து ஓடுவதற்கு, தொடர்ந்து நாம் நம்புவதற்கு, நம்மளுடைய பிரச்சனைகளை மத்தியில கூட வளருவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். Now, since faith is precious to God, trials that strengthen it are worth calling joy. ஆதலால் விசுவாசமானது தேவனுக்கு அது எப்படி ஒரு கண்மணி போல, அல்லது அது ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்கிறதோ, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் சில சோதனைகள் வரும் பொழுது நமக்கு ஒரு பலத்தை கொண்டு வருகிறதுனால அது நாம் சந்தோஷமாக எண்ணலாமே. Now, testing of faith. Testing of your faith. The Greek word for testing is dokimion, which means refining, purifying process like gold in fire. அதாவது நம்மளுடைய விசுவாசத்தை சோதித்து பார்ப்பது, அதோடைய கிரேக்க மொழியில அதோடைய என்ன வேணா டோக்கிமியான் என்று சொல்வார்கள். அப்படி என்று சொன்னால் ஒரு தங்கத்தை உருக்குவதே போலதான் அதோடைய ப்ராசஸ் ஆனது இருக்கும். Let's read 1 Peter 1:7 which links to this. நான் வாசிக்கப்போமாக 1 பேதுரு 1:7 வசனத்தை நான் வாசிக்கப்போமாக. These have come so that the proven genuineness of your faith, of greater worth than gold, which perishes even though refined by fire, may result in praise, glory and honor when Jesus Christ is revealed. அழிந்து போகிற பொன் அக்கினியிலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். Amen. Church, your faith and my faith is proven genuine through trials. சபையே, உங்களுடைய விசுவாசமும் என்னுடைய விசுவாசமானது அது நிஜமானதுதான் என்று சொல்லி இந்த சோதனை கால மூலியமாக வெளிப்படும். So why testing of faith matters? ஏன் இப்படியாக நம்ம சோதனைக்குள்ளாக விசுவாசம் சோதிக்கப்படுவதில் முக்கியமாக இருக்கிறது? Number 1, it's purposeful, not punishment. முதலாவதாக அது ஒரு நோக்கத்தோடு தண்டிக்கல்ல. Trials aren't meaningless, they refine who we are. நம் வாழ்க்கையில சோதனை காலம் வரும் பொழுது அது ஏதோ ஒன்று தானமா அப்படியாக வெறுமையா போவதல்ல, நாம் யார் என்று சொல்லி செதுக்கும். At the time of trials, it's not that God doesn't know our level of faith, but we will know ourselves during the time of trial.
அதாவது சோதனை காலத்தில் நம் யார் என்று சொல்லி தேவனுக்கு தெரியாதல்ல, ஆனாலும் இந்த சோதனை காலம் வரும்போது நாம் அறிந்து கொள்வோம் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி. Number 2 is developmental. இரண்டாவதாக வளர்ச்சி. The testing builds perseverance and maturing us spiritually. இந்த மாதிரியான சோதனை காலங்கள் வரும்பொழுது நம் வாழ்க்கைக்குள்ளாக ஒரு முயற்சியான ஒரு காரியத்தை கொடுக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய முதிர்ச்சி ஒன்று நம் அடைகிறோம். Number 3 is intentional. We are encouraged to consciously choose a faith-filled perspective in the middle of hardship. மூன்றாவதாக வேண்டுமென்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் நாம் இப்படியாக இந்த நெருக்கடியின் மத்தியில நாம் விசுவாசத்தை நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மளை வலியுறுத்துகிறது. Number 4 is transformative. The goal is spiritual completeness and trust in God's sovereignty. நான்காவதாக அது ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. இதன் நோக்கம் என்னவென்று சொன்னால் ஆவிக்குரிய முழுமையை நாம் அடைவதற்கும் அதே நேரத்தில் கர்த்தருடைய ஆளுகைத்துவத்தை நாம் விசுவாசிப்பதற்கும் நமக்கு ஒரு காரியத்தை தருகிறது. Now let's continue with verse 4. நாம் இப்ப என்ன செய்யும்? 4வது வசனத்தை 1 யாக்கோப் 1 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போமாக. But let patience have its perfect work, that you may be perfect and complete, lacking nothing. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரிகை செய்ய கடவது. Now James teaches that true maturity, spiritual perfection comes from having complete trust in God. He explained this through endurance. யாக்கோப் இந்த காரியத்தை அவர் நிருபத்தை எழுதும்போது என்னத்தை போதிக்கிறார் என்று சொன்னால், நிஜமான ஒரு முதிர்ச்சியானது ஆவிக்குரிய முழுமை என்று சொல்லும் பொழுது எதனால் வருகிறது என்று சொன்னால் நம் தேவனை முழுமையாய் நாம் விசுவாசிக்கும் போது தான் வருகிறது. அது மட்டுமல்லாமல் நாம் இந்த காரியத்தை விட்டுவிடாமல் பிடித்திருக்கும் பொழுது என்று சொல்லி தான் அவர் சொல்லுகிறார். Just like a runner builds strength by pushing through another mile, Christians grow stronger by trusting God through trials. எப்படி ஒரு ஓட்டக்காரர் இப்படியாக இன்னொரு மைல் ஓடனா என்னுடைய பலனானது இன்னும் ஓட நான் திராணியா இருப்பேன் என்று சொல்லி இப்படியாக தன்னை அவன் வருத்தி ஓடுகிறானோ, அதே போலதான் கிறிஸ்துவர்கள் தேவனை அவரை விசுவாசிக்கிறதுனால நம்புகிறதுனால ஒவ்வொரு நெருக்கடியிலும் இப்படியாக நாம் வளர செய்கிறோம். Each challenge and trials increases our ability to rely on Him. ஒவ்வொரு நெருக்கடிகள் அப்படியாக நம்ம வாழ்க்கையில சில சேலஞ்சஸ் வரும் பொழுது நம் தேவனை சார்ந்து இருக்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. So instead of trying to avoid all trials, James says we should make the most of them. அதனால் யாக்கோப் சொல்லுகிறார், நாம் இந்த மாதிரியான நெருக்கடிகள் வரும்பொழுது இதை விட்டு நாம் விலகி ஓடுவதற்கு பதிலாக நாம் என்ன செய்ய வேண்டும், இதில் நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும், எப்படி வளர முடியும் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். So church, we are not fully there yet, but every believer is on that journey. சபையே நாம் எல்லாரும் அந்த இடத்துக்கு இன்னும் வரவில்லை, ஆனாலும் ஒவ்வொரு இங்க இருக்கிற விசுவாசிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் அப்படிப்பட்ட ஒரு பயணத்தில் தான் நம்ம இருக்கிறோம். Trials are part of how God grows us. ஸோ நெருக்கடிகள் அல்லது சோதனைகள் சொல்லும் பொழுது நம் தேவன் நம்மளை எப்படி வளர்த்து கொண்டு வருகிறார் சொல்லி ஒரு பகுதியாக இருக்கிறது. Okay, shall we read Romans chapter 5 verse 3 to 5? நாம் வாசிக்கப்பமாக ரோமர் 5வது அதிகாரம் 3 5வது வசனம் வரையிலும். Not only that, but we rejoice in our sufferings, knowing that suffering produces endurance, and endurance produces character, and character produces hope, and hope does not put us to shame, because God's love has been poured into our hearts through the Holy Spirit who has been given to us. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயே மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. Amen. Church, suffering and trials produces perseverance, character, and hope to endure more warfare and tribulations. அதெல்லாம் வாழ்க்கையில வர சோதனைகள் நெருக்கடிகள் பார்க்கும் வாழ்க்கையில எந்த காரியத்தை உண்டாக்குவது என்று சொன்னால்
விடாம தொடர்ச்சியாய் நாம் ஓடுவதற்கு, அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை குணாதிசையை உருவாக்குகிறது. அது மட்டுமல்ல, நமக்கு ஒரு நம்பிக்கை தருகிறது. இன்னும் அதிகமாய் நாம் ஓடுவதற்கும் இந்த நெருக்கடி மத்தியிலும் வளருவதற்கும் நமக்கு நம்பிக்கை அதிகமாய் ஊட்டுகிறது. Now let's prepare questions to ask ourselves with this point. இந்த காரியத்தை ஒட்டி நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கணும் என்று சொல்லி நான் தயார்படுத்தினேன். Which is in red, and the blue one is life application, how we can apply this in our life. நீங்கள் இந்த சிகப்பு கலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கேள்வி, நீல கலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம் வாழ்க்கையில் எப்படி அபியாசப்படுத்துவது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். The question is, am I choosing joy in the midst of trials, trusting that God is using them to strengthen my faith and perseverance? அதாவது கேள்வி என்னவென்று சொன்னால், என்னுடைய நெருக்கத்தின் மத்தியிலும் என்னுடைய சோதனைகள் மத்தியிலும் நான் தேவனை தேர்ந்தெடுத்து விசுவாசத்திலையும் என்னுடைய பலத்தில் வளருவதற்கு நான் அனுமதி கொடுக்கிறேனா? In life application, choose joy in trials instead of complaining. See challenges as opportunities for God to shape your character and grow your endurance. So how can I apply joy in trials practically this week? அதனால் இதுக்கு உண்டான பதில் என்னவென்று சொன்னால், நம்ம எப்படி அபியாசப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நம் சோதனை காலத்தில் நாம் சந்தோஷம் அடைய வேண்டும். நாம் அதை குறித்து முறுமுறுக்கிறதுக்கு பதிலாக அந்த காரியத்தை நாம் ஒரு சவாலாக எடுத்து, இதுவே எனக்கு நல்ல ஒரு தருணை என்று எண்ணிக்கொண்டு, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய குணாதிசயமும் நான் இந்த நெருக்கடியை வளருவதற்கும் தேவனுக்கு கொடுக்கிற ஒரு வாய்ப்பு என்று சொல்லி நாம் அதை ஏற்றுக்கொள்வோமாக. அடுத்ததாக இந்த காரியத்தை நாம் எப்படி அபியாசப்படுத்துவது? இப்படிப்பட்ட நெருக்கடிகள் சோதனைகள் வரும் பொழுது இந்த வாரத்தில் இந்த காரியத்தை பிராக்டிக்கலாக நான் எப்படி இந்த காரியத்தை நான் அபியாசப்படுத்துவதுன்னு சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். Second key theme for these verses will be asking for wisdom, verses 5 and 8. Let's read. அடுத்ததாக நாம் ஞானத்தை கேட்பது 5லிருந்து 8வது வசனம் வரையிலும் வாசிக்கப்போமாக. If any of you lacks wisdom, you should ask God, who gives generously to all without finding fault, and it will be given to you. But when you ask, you must believe and not doubt, because the one who doubts is like a wave of the sea, blown and tossed by the wind. That person should not expect to receive anything from the Lord. Such a person is double-minded and unstable in all they do. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனால் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிக்கப்பட்டு அலைகிற கடல் அலைகளுக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் ஊழியங்களில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். Now verse 5 starts with if any of you lacks wisdom, you should ask God. 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது முதலாவதாக, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தேவனிடத்தில் அப்பொழுது நாம் கேட்க வேண்டும். Trials provide an essential time to ask God for wisdom. சோதனை காலம் வரும் பொழுது தேவனிடத்தில் ஞானத்தை கேட்பது நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. Until we are in a difficult situation, we frequently are unaware that we require wisdom. ஒரு நெருக்கடி அல்லது ஒரு சோதனை காலத்துக்கு வருவது வரைக்கும் நாம் என்ன உணர்ந்து கொள்ளாமல் இருப்போம் என்று சொன்னால், நமக்கு ஞானம் தேவை என்று சொல்லி உணர்ந்து கொள்ளாமல் இருப்போம். So when we are going through a difficult time, you must determine whether God wants us to overcome the difficulty or to endure it. இந்த மாதிரியான நெருக்கடி நேரங்கள் வரும் பொழுது நம்ம ஒரு காரியத்தை நாம் என்ன வேண்டும் என்னவென்று சொன்னால், தேவன் ஆண்டவர் இந்த காரியத்தை நாம் மேற்கொள்வதற்கு இந்த காரியத்தை நமக்கு தருகிறாரா, அல்லது இந்த காரியத்தை நாம் கையாளுவதற்கு தருகிறாரா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். So this calls for wisdom. இதுதான் இது எதை எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால் நமக்கு ஞானம் தேவைப்படுகிறது. So how to receive the wisdom you need from God? The verse says, நாம் எப்படி ஞானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது? வசனம் சொல்லுகிறது, let him ask of God because God gives generously. நாம் வாசிக்கிறோம், நாம் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராம்
ஒருவராயும் அவர் கொடுக்கிறவராய் நாம் காணப்படுகிறார். So God delights to give wisdom freely without despising our request. அதாவது தேவன் நம் கேட்பதற்கும் மேலாக நமக்கு இலவசமாய் தருகிற தேவனாக இருக்கிறார். That's a quote by Charles Spurgeon. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் இப்படியாக ஒரு சொல்லியிருக்கிறார். We are all so ready to go to books, to go to men, to go to ceremonies, to anything except to God. நம்ம எல்லாரும் புஸ்தகங்களை பார்ப்பதுக்கும் அதை வாசிப்பதுக்கும் சில மனிதர்களிடத்தில் போவதுக்கும் சில சடங்காச்சாரத்துக்கு போவதுக்கும் எல்லாரும் தயாராக இருப்போம். தேவனிடத்துக்கு போவதற்கு மட்டும் நம்ம தயாராக இருக்க மாட்டோம். Sorry, this is a commentary. Consequently, the text does not say let him ask books nor ask priests, but let him ask of God. ஆனாலும் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் புஸ்தகத்தை வாசிங்கள் அல்லது ஆசாரியரை கேளுங்கள் என்று சொல்லவில்லை, ஆனாலும் தேவனிடத்தில் கேட்க கடவான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Just knowing this, it should encourage us to ask him often. சபையை இது நாம் தெரிந்த நாம் எப்பொழுதும் தேவனை கேட்பதற்கு நாம் உற்சாகப்பட வேண்டும். We understand that he is the God of the open hand, not God of the clenched fist. அதாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்று சொன்னால், அவர் திறந்த கரத்தோடு இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார், மூடன கரத்தோடு அல்ல. So prayer for wisdom is not optional without God's wisdom. Trials may lead to bitterness instead of growth. ஆதலால் ஜெபமானது நமக்கு ஜெபம், அதாவது ஞானத்துக்கு ஜெபம் பண்ணுவது இது நமக்கு கொடுக்கிற ஒரு ஆப்ஷன் அல்ல. ஆனால் தேவனுடைய ஞானம் இல்லாமல் சில நேரத்தில் சோதனையானது கசப்புக்குள்ளாக வழிநடத்தும், நம்ம வளர முடியாது. But there is a condition here. Our request for wisdom must be made like any other request, which is in faith. இங்கே இதைதான் வாசிக்கிறோம், நம்ம ஞானத்தை நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி. எப்படி மற்ற ஜப குறிப்புகள் இருக்கிறதோ அதே போல ஞானமும் ஒரு ஜப குறிப்பாக இருக்க வேண்டும். சந்தேகப்படாமல் நம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். Without doubting God's ability or desire to give us his wisdom. அதாவது சந்தேகப்படாமல் தேவன் நமக்கு ஞானத்தை தருவார் என்று சொல்லி நாம் விசுவாசித்து நாம் கேட்க வேண்டும். That is why it says in verse 5. Let's read verse 5. அங்கதான் நாம் வாசிக்கிறோம் 5வது வசனம். 5வது வசனத்தை வாசிங்க. Verse 5. If any of you lacks wisdom, you should ask God, who gives generously to all without finding fault, and it will be given to you. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். Can we read verse 6? Sorry. 6வது வசனத்தை வாசிங்க. But when you ask, you must believe and not doubt, because the one who doubts is like a wave of the sea, blown and tossed by the wind. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறால் காற்றில் அடிக்கப்பட்டு அலைகிற கடல் அலைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறான். The man who is not fully convinced that if he asks God he will receive is like a sea wave. He is constantly agitated or disturbed, tossed and driven by the wind. இங்க நாம் வாசிக்கிறோம், இப்படியாக சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று சொல்லி, இந்த அலையை பார்க்கும்பொழுது காற்றில் அடித்து எப்படி இங்கிட்டும் அங்கிட்டும் அப்படியாக போய் கொண்டிருக்கிறதோ அவனுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும். People like this, they will rise in hope and then they will sink in despair. இப்படிப்பட்ட நபர்கள் என்ன செய்வார்கள் சொன்னா, நம்பிக்கையிலே எழும்பி இப்படியாக அவர்கள் வெட்கப்பட்டு விழுந்துருவார்கள். A person torn between faith and unbelief, unstable in their decisions. சில நேரத்தில் விசுவாசத்திலும் சில நேரத்தில் அவிசுவாசத்திலும் இப்படிப்பட்ட அவர்களுடைய தீர்மானங்களில் அவர்கள் உறுதியாய் இல்லாத ஒரு நிலையே இல்லாத பொழுது இப்படிதான் இருப்பார்கள் நடுத்தரத்தில். So what James says next in verse 7 and 8 about person like this, இப்படிப்பட்ட ஒரு நபரை குறித்து 7 8வது வசனத்தில் யாக்கோப் எப்படியாக சொல்கிறார் என்று சொன்னால், let's read verse 7 and 8. That person should not expect to receive anything from the Lord. Such a person is double-minded and unstable in all they do. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாது இருப்பானாக.
இருமனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். So the verse clearly says the one who doubts and lacks faith should not accept to receive anything from the Lord, because that person is double-minded and unstable in all they do. It demonstrates our double-mindedness to ask God, yet to do so with uncertainty. இந்த வசனம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட மனுஷன் நான் வாசித்தது போல தன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாயிருப்பராக என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். அவன் இருமன உள்ளவனாய் இருக்கிறான், தன் வழிகளெல்லாம் நிலையற்றதா இருக்காது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஸோ நாம் இப்படிப்பட்ட மனுஷர்கள் அவர்கள் விசுவாசமும் இருக்காது, தன்னிடத்தில் விசுவாசத்தோடு இருப்பாங்க. ஸோ நடுத்தரத்தில் இருப்பார்கள். So believers, if you believe God can provide wisdom, ask Him for it by specifying your wants and presenting your case in clear and organized manner. நீங்கள் தேவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் அவரிடத்தில் கேளுங்கள், சரியா கேளுங்கள், குறிப்பா கேளுங்கள், எதை வேண்டும் என்று எப்படி வேண்டும் என்று சொல்லி கேளுங்கள். அப்பொழுது தேவன் உங்களுக்கு தெளிவாக அந்த காரியத்தை உங்களுக்கு தருவார். So this will help you understand God's ability to provide the wisdom you need. இது நமக்கு ஒரு புரிதலை கொண்டு வருகிறது. நமக்கு ஞானம் தேவைப்படும் என்று சொன்னால் தேவன் நமக்கு தருகிறார். Now here's a question to ask ourselves. நம்ம இடத்தில் கேட்கிற ஒரு கேள்வி இதுதான். When I lack wisdom, do I sincerely and consistently ask God in faith without doubting His ability to guide me? என்னுடைய வாழ்க்கையில் ஞானமானது குறைவாக இருக்கும் பொழுது நிஜமான என்னுடைய மனதோடு நான் அப்படியாக தொடர்ச்சியாய் தேவனிடத்தில் விசுவாசத்தோடு கேட்கிறேனா, அவர் எனக்கு தருவார் என்று சொல்லி சந்தேகப்படாமல் அவர் என்னை வழிநடத்துவார் என்று சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையோடு நான் கேட்கிறேனா? And life application, in moments of confusion or difficulty, pray in faith, trusting God to give the wisdom we need without doubting. So ask ourselves, where do I need God's wisdom in my life today? அல்லது நம் குழப்பத்தின் நேரத்தில், நெருக்கடி நேரத்தில் நம் விசுவாசத்தோடு தேவன் நமக்கு ஞானத்தை தர வேண்டும், நமக்கு தேவையான ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சந்தேகம் இல்லாமல் நாம் கேட்க வேண்டும். ஸோ நாம் கேட்க வேண்டும். இப்பொழுது கேள்வி என்னவென்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியில் தேவன் ஞானம் எனக்கு தேவை? The third key theme, மூன்றாவதாக rich and poor perspective. பணக்காரர் மற்றும் ஏழை கண்ணோட்டம். Verses 9 to 11. 9 11 வசனம் வரையில நாம் வாசிப்போமாக. Let the lowly brother boast in his exaltation, and the rich in his humiliation, because like a flower of the grass he will pass away. For the sun rises with its scorching heat and wither the grass. Its flower falls and its beauty perishes. So also with the rich fade away in the midst of his pursuits. தாழ்ந்த சகோதரன் தன் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் தன் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவம் அழிந்து போகும். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழியிலே வாடி போவான். Just as it is proper for the poor to celebrate when God raises them up, it is also proper for the wealthy to celebrate when trials bring them to their knees. எப்படி ஒரு ஏழையானவன் இப்படியாக தேவனை பாராட்டுகிறானோ, அதாவது தனக்குன்னு ஒரு உயர் வரும் பொழுது ஆண்டவரை பாராட்டுகிறார்களோ, அதே போல ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு பணக்காரர் தேவன் அவனை முழங்கால் படியிட்டு கொண்டு வரும் பொழுது அதை குறித்தும் அவன் பாராட்டப்பட வேண்டும். As the poor brother forgets all his earthly poverty, so the rich brother forgets all his earthly riches. எப்படி ஒரு ஏழையானவன் தன்னுடைய உலகத்தின் ஐஸ்வர்யத்தை அவன் மறந்து போயிருக்கிறானோ, அதே போல பணக்காரர்கள் ஐஸ்வர்யன் உள்ளவன் அப்படியாக தன்னுடைய உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை அவன் மறந்து கொள்ள வேண்டும்.
They should be equals because of their faith in Christ. ஏன் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் இரண்டு பேரை பார்க்கும்போது கிறிஸ்துக்குள்ளாக நம் சமநிலையில தான் இருக்கிறோம் என்று சொல்லி எண்ண வேண்டும். Because the verse says, the rich man, like a flower of the grass, he will pass away. ஏன் என்று சொன்னால் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஏனெனில் அவன் புல்லை போவை போல் ஒளிந்து போவான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். The rich and high are reminded by trials that even if they are comfortable in this life, it is still only this life which fades as the flowers fade away and the grass turns brown. எவ்வளவுதான் ஒரு ஐஸ்வர்யவான் இப்படியாக தன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து அவனுடைய சோதனை காலம் வரும் பொழுது அவனுக்கு எப்படிதான் சுகமாக இருந்தாலும் ஆனாலும் இந்த வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு பூவை போல் என்ன செய்ய விடுமா அல்லது ஒளிந்து போக விடும் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். Now we know that the riches of this world will certainly fade away. நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யமானது ஒரு நாள் இதெல்லாம் காணா போய் விடும் என்று சொல்லி. But James says that the rich man also will fade away. யாக்கோபு சொல்லுகிறார் ஐஸ்வர்யன் என்று அவனும் இப்படியாக ஒளிந்து போயிடுவான் என்று சொல்லி சொல்லுகிறார். Now if we put our life and our identity into things that fade away, we will fade away also. ஆதலால் நம்முடைய வாழ்க்கையை ஒளிந்து போகிற ஒரு காரியத்து மேலாக சார்ந்திருப்போம் என்று சொன்னால் அது ஒளிந்து போகும் பொழுது நாமும் ஒளிந்து போய் விடுவோம். So how much better to put our life and our identity into things that will never fade. ஆதலால் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது நம் வாழ்க்கையை ஒளிந்து போகாத ஒரு காரியத்தின் மேல் சார்ந்திருப்பது. So if a man is only rich in this world, when he dies, he leaves his riches. இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான் இருக்கிறவன் அவன் மரித்து போன பிறகு அந்த ஐஸ்வர்யத்தை விட்டு செல்கிறான். But if a man is rich before God, when he dies, he goes to his riches. ஆனாலும் தேவனுக்கு முன்பாக தேவனுக்குள்ளாக ஐஸ்வர்யனாய் இருக்கிறவன் அவன் மரித்து போனால் அவனுடைய ஐஸ்வர்யத்துக்கே அவன் செல்கிறான். To God's riches. தேவனுடைய ஐஸ்வர்யத்துக்கு செல்கிறான். Now here's a question to ask ourselves. இது நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. Do I view my life, status and possessions with God's perspective, remembering that earthly things fade but spiritual growth lasts forever? நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்ன சொன்னா, என்னுடைய வாழ்க்கையை நான் எந்த பார்வையில நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஸ்தானத்தை நான் பார்க்கும் பொழுது என்னிடத்தில் இருக்கிற ஆஸ்திகளை வைத்து நான் பார்க்கும் பொழுது எண்ணத்தோடு பார்க்கிறேனா, கர்த்தருடைய பார்வையோடு நான் பார்க்கிறேனா, அல்லது இந்த உலகத்தோட மறைந்து போகிற காரியத்தை குறித்து நான் பார்க்கிறேனா? Now life application, how we can apply this verse in our life. Remember that riches, status and earthly positions are temporary. True value lies in humility and spiritual maturity. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில அபியாசப்படுத்துகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஐஸ்வர்யமானது ஸ்தானங்கள் அல்லது இந்த உலகத்தில் தருகிற ஸ்தானமானது இதெல்லாம் கொஞ்ச காலம்தான். ஆனாலும் உண்மையான ஒரு மதிப்பானது எங்க காணப்படுகிறது சொன்னால், நாம் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடையும் பொழுது, அதே நேரத்தில் நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது. Now the last key theme. அடுத்ததா கடைசியாக reward for poor perseverance, verse 12. Let's read. விடாமுயற்சியின் பலனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 12ஆம் வசனத்தை வாசிக்கப்போமாக. Blessed is the one who perseveres under trial, because having stood the test, that person will receive the crown of life that the Lord has promised to those who love him. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளம்பின பின் கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். A blessing is pronounced on those who endure their trouble and trials. இந்த இடத்துல யாரெல்லாம் இப்படியாக இந்த சோதனை காலத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து அவர்களுக்கு ஒரு 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 ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Yes, it sounds so similar to Jesus' Sermon on the Mount. இந்த இடத்துல இயேசு பிரசங்கித்த மலை பிரசங்கம் என்று சொல்லுகிற அந்த பிரசங்கத்தை போலதான் இருக்கிறது. Now observe, it is not the man who suffers only that is blessed, but he who endures, who with patience and constancy goes through all difficulties in his life. நல்லா கவனிங்க, சோதனை காலத்திற்குள்ளாக போகிற மனுஷன் அல்ல, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். So suffering and temptations are the pathway to eternal blessings. Trials.
ஆதலால் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நம் சோதனைக்குள்ளாக நாம் போகும் பொழுது அது நமக்கு ஒரு நல்ல ஒரு நித்திய ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறது. So when a believer's faith is tested and proven true, just like gold is tested in fire, God will approve them. எப்படி ஒரு விசுவாசத்துடைய விசுவாசமானது அந்த இடத்துல சோதிக்கப்பட்டு தன் உண்மையானவன் என்று சொல்லி சோதிக்க எப்படி என்று சொன்னால் ஒரு தங்கத்தை நெருப்புல போட்டு அது உண்மையா என்று பார்க்கும்போது அப்படிதான் தேவன் அந்த காரியத்தை அங்கீகரிக்கிறார். So the main goal of every Christian in trials is to be approved by God. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய ஒரு குறிப்பு அல்லது நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த சோதனை காலத்தை விட்டு நாம் ஜெயிப்பது அல்லது நாம் இது அங்கீகாரத்தை பெறுவது. Because this verse promise in the end we will receive the crown of life. ஏனென்று சொன்னால் இந்த வசனத்தில் இப்படியாக நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் நம் ஜீவ கிரீடத்தை பெறுவோம் என்று சொல்லி, which means rulership along with him. அதோடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் அவரோடு நாம் ஆளுகை செய்வது. Now our time of carrying the cross on earth is short, but the crown we will wear lasts forever. நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் நாம் சிலுவை சுமக்க போகிற காலமானது அது கொஞ்ச காலம்தான். ஆனாலும் அந்த ஜீவ கிரீடம் என்று சொல்லும் பொழுது நமக்கு நித்திய காலமாய் கொடுக்கப்பட்டிருக்கும். This blessing is a sure promise from God to those who suffer faithfully. இந்த ஆசீர்வாதமானது யாரெல்லாம் கர்த்தர் அந்த நெருக்கத்தின் மத்தியில தேவனுக்கு உண்மையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். We can depend on it because God's word never fails. So let's run with endurance under trials for this reward. ஸோ அதில் இந்த காரியத்தை நம் சார்ந்திருக்கலாம், நாம் நம்பி இருக்கலாம் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனமானது எப்பொழுதும் தோர்த்து போகிறது, கைவிடாது. ஆதலால் நம் விடாமுயற்சியுடன் நாம் ஓடுவோமாக. But when we endure this trial, it should be out of genuine love for God and Jesus. இந்த காரியத்தை நம் கையாளும் பொழுது, நம் சகிக்கும் பொழுது, சில சோதனைகள் சகிக்கும் பொழுது நம் தேவனுக்கும் இயேசுவுக்கும் அன்போடு உண்மையாய் நாம் அந்த காரியத்தை சகித்துக் கொள்ள வேண்டும். Because without love, even great sacrifice means nothing. அன்பு இராவிட்டால் எவ்வளவு பெரிய பலியாக இருந்தாலும் அது ஒன்றுமில்லை. Now just do know this, that the crown of life is not only for famous saints, but for every believer who truly loves God. சபையார்களே, விசுவாசி நல்லா கவனிங்க, இந்த ஜீவ கிரீடமானது குறிப்பிட்ட ஒரு ஃபேமஸான ஒரு செயின்ட்டுக்கு மட்டும், புனிதர்களுக்கு மட்டும் அல்லாமல் விசுவாசிகளுக்கும், தேவனை நேசிக்கிற உண்மையான விசுவாசிகளுக்கும் இது கொடுக்கப்படும். Now let me give you another verse about crown of life which Jesus mentioned in Revelation chapter 2 verse 10. ஜீவ கிரீடத்தை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பேசியிருப்பார். அது எங்கென்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். வாசிக்கப்பமாக, do not fear what you are about to suffer. Behold, the devil is about to throw some of you into prison, that you may be tested, and for 10 days you will have tribulation. Be faithful unto death, and I will give you the crown of life. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆமென். Amen. Let me remind you again, the crown of life is a reward and rulership with God given to those who love him and endure trials faithfully. நல்ல மறுபடியும் ஞாபகம் போட்டுக்கிறேன். இந்த ஜீவ கிரீடமானது யாருக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னால் தனக்கு வருகிற சோதனைகளை சகித்து கொள்ளுவதற்கு, அதாவது உண்மையாக தேவனுக்கு மேலாக இருக்கிற அன்பை குறித்து அந்த காரியத்தை எண்ணி சகித்து கொள்ளுவதற்கு அந்த காரியமானது, அந்த ஜீவ கிரீடமானது அவனுக்கு கொடுக்கப்படும். It's like a victory crown for finishing the race of faith. அது எப்படிப்பட்ட ஒரு ஜீவ கிரீடம் என்று சொன்னால் அந்த கிரீடம் வரும்பொழுது நமக்கு ஒரு ஜெயமுள்ள கிரீடமாக, நான் என்னுடைய ஓட்டத்தை முடித்து விட்டேன் என்று சொல்லி சொல்லுகிற ஒரு ஜெயமுள்ள கிரீடமாய் நமக்கு கிடைக்கும். Here's a question to ask ourselves based on this theme. Am I persevering under trials with hope in God's eternal reward, living for his approval rather than temporary comfort?
அது கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட சோதனை காலத்திற்குள்ளாக நான் ஏன் சகிக்கிறேன்? எனக்கு ஒரு ஜீவன் கிரீடத்தை தருவார் என்று சொல்லி அதை நம்புகிறோமே. அது மட்டுமல்லாமல் அவருடைய அங்கீகாரம், அவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அப்ரூவல், நமக்கு அங்கீகாரத்தை தருகிறார். எதை காட்டிலும் என்று சொன்னால், இப்ப உள்ள காலத்துக்கு சுகத்தை காட்டிலும் தேவனுடைய அங்கீகாரமானது எனக்கு முக்கியமாக இருக்கிறது. Now, life application. This is how we can apply in our life. This is what we can apply in our life. Stay faithful under pressure, holding on to God's promises, knowing that He rewards those who endure with the crown of life. Endurance leads to eternal reward. ஆதலால் எவ்வளவு பெரிய அழுத்தங்கள், நெருக்கடிகள் அல்லது நம் வாழ்க்கையில சோதனைகள் வந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், விசுவாசத்தோடு நாம் பிடித்திருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த வாக்கு தத்தின் மேலாக நாம் பிடித்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இதை பிடித்திருக்கிறவர்கள், இந்த காரியத்தை சகித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் ஜீவக்கிரீடத்தை தருவார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் சகித்து கொள்ளும் பொழுது அல்லது விடாமுயற்சியாக நாம் போகும் பொழுது அது நமக்கு ஒரு நித்திய பலனை கொடுக்கிறது. Amen. So, in conclusion, we learned today that we will overcome trials by choosing joy amid our trials. ஆதலால் இன்னைக்கு முடிவிலே பார்க்கும் பொழுது நாம் கண்டிப்பாக இப்படிப்பட்ட சோதனைகளை மேற்கொள்ள முடியும். எப்படின்னு சொன்னா, முதலாவதாக நாம் சந்தோஷத்தை தேர்வு செய்யும் பொழுது, and number 2, seeking wisdom from God. இரண்டாவதாக தேவனிடத்தில் அந்த ஞானத்தை நாம் தேடும் பொழுது அல்லது கேட்கும் பொழுது, ask with faith and not with doubt. நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்க வேண்டும், நம் சந்தேகத்தோடு கேட்கக்கூடாது. Number 3, keeping God's perspective on life. Material wealth is temporary, spiritual riches are eternal. தேவனுடைய பார்வையானது நம்ம வாழ்க்கையில அப்படியாக நம் அந்த காரியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யை பார்க்கும் பொழுது கொஞ்ச காலம்தான் இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய ஐஸ்வர்யமானது அது நம்ம நித்திய காலத்திற்குள்ளாக எடுத்து செல்லும். Lastly, persevering in hope for the eternal reward. கடைசியாக நம்பிக்கையில் நாம் உறுதியாய் நிற்போமாக என்று சொன்னால் நமக்கு ஒரு நித்திய பலன் உண்டு. So church, thank you for listening, and I know that I've took more time than usual. Thank you for listening, and I hope that today's Bible verses encourage you to stay in faith and count it all joy when you and I face trials. அதனால் சபையே கேட்டதுக்காக ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் இப்படியாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நெருக்கடியோ அல்லது சோதனை காலம் வரும்பொழுது இந்த காரியத்தை யாக்கோப் சொன்னது போல நம் மகிழ்ச்சியை சந்தோஷமாக அது எண்ணுவோமாக என்று சொன்னால் நமக்கு ஒரு நித்திய பலனை தருகிறது. So let us keep on encouraging one another, edifying one another. You and I are not alone. ஆதலால் நான் ஒருவருக்கு ஒருவர் இப்படியாக பலப்படுத்தி ஊக்கப்படுத்தி என்று சொன்னால் நாம் எல்லோரும் ஒரு இடத்தில் தான் இருக்கிறோம். நீங்கள் தனியாக அல்ல, நாங்கள் எல்லாம் ஒன்றாக தான் இந்த பயணத்தில் இருக்கிறோம். Let us look forward for the eternal reward. ஆதலால் நித்திய பலனுக்கு நம்முடைய கண்களை நாம் ஏறெடுப்போமாக. And God is always with us. ஆதலால் அது மட்டுமல்லாமல் தேவன் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். God bless each one of you. See you next week. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. உங்களை அனைவரும் அடுத்த வாரம் பார்ப்போம்.